ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ வச்சு சூப்பராக ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கறிவேப்பிலை, 15 பல் பூண்டு ஆட் பண்ணிடலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கோடு இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிடுறதால காரமும் இருக்காது. ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கிளாஸால் வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாமே நல்லா வதங்கி தக்காளி மேஷ் ஆகி வரணும். தக்காளி மேஷ் ஆயிடுச்சு. மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்குலாம் வெந்ததுனால நம்ம 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடுறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். வெயிட் பண்ணலாம். வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கை இப்போ ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை ரொம்ப மேஷ் பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுறேன். மசாலா உருளைக்கிழங்கு நல்லா கிரேவியாக வரணும். க்ளோஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கிரேவி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.